சிம்மம் நீங்க சொன்னீங்க ஆக்ரோஷமானவங்க. உண்மையிலே சொல்லப்போனா அவங்க வந்து ஒரு ஃபியூஸ் போன பல்பு தான். இன்னைக்கு கேது தசை ஒரு 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், அதுக்கப்புறம் 6 வருஷம் சூரிய தசை. 27 வயசுல தான் சிம்மத்துக்கு வாழ்க்கை என்பது தொடங்கும். சந்திர திசையில இருக்கிற இடத்துல இருந்து மாறி 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 போயிட்டே இருப்பாங்க, இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. வெளியூர்கள், வெளிநாடுகள் சுத்த வைக்கும். சிம்மத்துக்கு பீக் பீரியடு அப்படின்னா நான் சொன்ன 26லேருந்து 32 தான். லைஃபை புரட்டி போட்டக்கூடிய பீரியட். இந்த சேலஞ்ச் இப்போ இருக்காங்க இல்லையா, இதே சிம்மம் நீங்க 2027 அடுத்த வருஷம் ஆகஸ்டுக்கு அப்புறம் சும்மா தட்டி தூக்கிட்டு வருவாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையா சொன்னீங்க. எல்லாருக்குமே வந்து என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு வந்து நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி வந்து பிரச்சனைகள், மாறி மாறி வந்து சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள் 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது, அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ வந்து காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். சிம்மம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்க தான் வந்து ஒரு ஆக்ரோஷமானவங்க மட்டும் இல்லாமல் ஆளுமை தன்மை மிக்கவங்க. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். இப்போ நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகட்டும், சரி, இவங்க எல்லாருமே அந்த சிம்மம் கேட்டகரியில் வரவங்க தானே. ஜெயலலிதா அம்மையார் சிம்ம ராசியை விட நீங்கள் வேற எந்த சிம்ம ராசியெல்லாம் கம்பேர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து ரியல் லைனஸ், அது வந்து ரியல் இது. அவங்கள வந்து நான் வந்து அவங்கள நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அதுக்கு பிறகு யாரையுமே தலைவராக ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் எனக்கு கிடையாது. அவங்கள பார்த்தது பிறகு அந்த அளவுக்கு கரிஸ்மா, அந்த அளவுக்கு ஒரு ஜெய்ஜான்டிக் பவர், ஒரு பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டெலிஜென்ஸு, அவங்க அது வந்து அது வேற சாப்டர், அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சிம்மம் நீங்கள் சொன்னீங்க ஆக்ரோஷமானவங்க என்ன, உண்மையிலே சொல்லப்போனா அவங்க வந்து ஒரு ஃபியூஸ் போன பல்பு தான் இன்னைக்கு. ஏனால் அஷ்டம சனியுடைய தாக்கத்தில் நீங்கள் எந்த சிம்மம் யூடியூப், இன்ஸ்டா, எஃபி, எந்த சோஷியல் மீடியா போங்க, எக்ஸ் வலைதளம், சிம்மத்தை கரைச்சி கரைச்சி கழுவி கழுவி கதறி கதறி ஊத்தாதவங்க இல்லை. ஆமாம் சார், என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க, சிம்மத்துக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்றவங்க. நான் ரோட்டில் போனாலே என்னை பல பேர் பிடிச்சிக்கிறாங்க. என்னன்னா, சார் நான் சிம்மராசி சார், நீங்கள் சிம்மத்துக்கு அப்படி சொல்லுவீங்க சார். சிம்மத்தில் நிறைய ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு இருக்காங்க. நீங்கள் என் சேனல் மட்டும் இல்லாமல் வெளியில் கூட சிம்மத்துக்கு எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சிம்மத்தை வந்து மற்றவங்க பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது, சிம்மத்தை சிம்மம் பார்க்கக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் கிழக்குக்கும் மேற்குக்குமான இடைவெளி உள்ளது. பிரச்சனைக்கு காரணம் இதுதான். இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு புரியும். சிம்ம ராசி அவங்கள எப்படி பார்க்குறாங்க, சிம்ம ராசியை மற்றவங்களாம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இவனை மாதிரி ஒரு அயோக்கிய பய கிடையாது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணே கிடையாது அப்படி தான் பார்க்குறாங்க சிம்மத்தை. ஆனால் அவங்களுக்கு குமுறுது அப்படியே. எப்படின்னா, சிம்மத்தை வந்து நீங்கள் டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னு லேபிள் பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறானது சார். இப்போ இந்த கிரகங்கள்ன்றதுனால இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இருக்குமா சார்? சிம்மம் கேன் நெவர் பி டிஸ்ஆனஸ்ட். எழுதி வச்சுங்க, ப்ரூட்டலி ஆனஸ்ட்னு சொல்லலாமா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, மற்ற 11 ராசிகளில் எங்கோ ஒரு இடத்துல 1% டிஸ்ஆனஸ்டி இருக்கும், இல்லாமல் இருக்காது. சிம்மத்துக்கு வந்து அதை நம்ம பார்க்குற விதம், நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம் சிம்மத்தை. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வச்சு சிம்ம ராசியை லேபிள் பண்ணுறோம், ஒட்டிடுறோம். அது வந்து தவறு. சிம்ம ராசியை வந்து மற்ற ராசியோடு ஒப்பிடக்கூடாது, அதுவே தவறு. இது தனித்துவம் பெற்ற ராசிங்க. நீங்க புரிஞ்சுக்கல. சூரியன் தானங்க அந்த ஆர்பிட்
ராசி மண்டலத்தை இயக்கக்கூடியவர். அவர் தான் இவங்களுக்கு ராசிநாதன். இப்ப சூரியனை மட்டும் எடுத்துருங்க, ஜோதிடமே கிடையாது. வேற நீங்க சூரியனை சுத்தி தான் கிரகங்கள் சுத்துது. அதே மாதிரிதான் இப்போ நீங்க சிம்மத்தையும் அப்படிதான் எல்லாரையும் நீங்க மையப்படுத்தி நீங்க சிம்மத்தை என்ன பிரச்சனைனா, சில சமயம் பிரெயின் ஒர்க் பண்ணல, முட்டாள்தனமான வேலைகள் செய்வாங்க. ஆனா கெட்டவர்கள்னு லேபிள் பண்றீங்கல்ல, அது கிடையாது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப மகம் பூரம் உத்திராடம், மகம் கேது, பூரம் சுக்கிரன், உத்திராடம் சூரியன். இப்ப கேதுவோடைய நட்சத்திரத்துல பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கேது தசை ஒரு 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், அதுக்கப்புறம் 6 வருஷம் சூரிய தசை. 27 வயசுல தான் சிம்மத்துக்கு வாழ்க்கை என்பது தொடங்கும். ஆனா இந்த சூரிய திசையில பெரிய வியாதிகளும் வரும், கண்டிப்பா வரும். பல சிம்ம ராசி என்பவர்களுக்கு எய்தர் ஸ்கின் சம்பந்தப்பட்டு, இல்ல ஹார்ட் சம்பந்தப்பட்டு, இல்ல ஹார்மோன்ஸ் சம்பந்தப்பட்டு, ரத்தம் சம்பந்தப்பட்டு, தைராய்டு கிளான்ஸ் சம்பந்தப்பட்டு வியாதிகள் வரும். விபத்துகளும் நடக்கும் இந்த பீரியட்ல. 26லேருந்து 32க்குள்ள சிம்மம் ஒரு மிகப்பெரிய டர்மாயில் உள்ள போய் தான் வெளியே வருவாங்க. ஆஃப்டர் 32 அமைதியான வாழ்க்கை ஒரு 10 வருஷத்துக்கு. சந்திர திசையில இருக்கிற இடத்துல இருந்து மாறி 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 போயிட்டே இருப்பாங்க, இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. வெளியூர்கள், வெளிநாடுகள் சுத்த வைக்கும். டிராவல் பண்ணும். இங்கே இருந்தா கூட சென்னையிலேருந்து சேலம், சேலத்துலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து திருச்சி, இப்படி மாத்திக்கிட்டே இருக்கும். சிம்மத்துக்கு பீக் பீரியடு அப்படின்னா நான் சொன்ன 26லேருந்து 32 தான் லைஃபை புரட்டி போட்டக்கூடிய பீரியடு. இதுல சூரியன் மட்டும் உங்க ஜாதகத்துல ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டா உங்களை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தரையில பிறந்து தரணி ஆள்ற அளவுக்கு முன்னேறக்கூடிய இந்த வருஷங்கள். இதுக்கு பிறகு சந்திரன் சிம்மத்துல தான் பிளேஸ் ஆயிருக்கு, அதனாலதான் சிம்மம். இந்த சந்திரன் வாங்கின கால் ரொம்ப முக்கியம். அதாவது நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமா பூர நட்சத்திரமா. ஏன்னா பூர நட்சத்திரத்துல பிறந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பல பேருக்கு இளம் வயதுல பெற்றோர்களை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நடக்குது பல பேருக்கு, எல்லோருக்கும் அல்ல. அதான் டேக். இந்த சூரிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடிப்படையிலேயே அப்பாவோட சொத்து பூர்வீகமா பயங்கர லெகசி, அதுக்கு ஒரு பிள்ளையா பிறகுது. நான் என்ன அவனுக்கு என்ன கடுப்புன்னா, என்னடா இது எங்க அப்பா 10 கோடி சம்பாதிச்சாரு, நான் 50 கோடி சம்பாதிச்சேன், அப்படியே எங்க அப்பாங்கிறாங்களே. இன்னும் எனக்கான அந்த ஒரு அடையாளம் வராது. வராது. நீ உத்திர நட்சத்திரம் முதல் பாதம். அது நீ என்ன சாதிச்சாலும் அவர் பையன் தானே நீ அப்படிமா கடுப்பாகும். அந்த லெகசி கடுப்பாகும். முதல்ல சந்தோஷமா இருக்கும், கடுப்பாகும். இது சிம்மத்துடைய பிரச்சனை. சிம்மத்துக்கு இப்போ அஷ்டம சனி. சிம்மத்துடைய குணாதிசயத்துல குறிப்பா குயிக்கா சொல்லணும்னா ஈகைத்தன்மை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது. உயிரை கொடுத்து உதவி செய்யுங்கிற டயலாக் இல்லை, அதை ரியாலிட்டியா செய்யறது சிம்மம். உண்மையிலே ராஜா தான். அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுறது, அடுத்தவங்க பிரச்சனைய அப்படியே அக்மார்க் 100% தான் பிரச்சனையா நினைச்சு எல்லாருக்கும் உழைச்சிட்டு. நீங்க நல்லா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி நேரங்களை பாருங்க, தான் வாழ்க்கை ஃபுல்லா மற்றவனுக்கு உழைச்சு 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 ஓடா அவனுக்கு கொடுத்து அனாதையா ரோட்ல நிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க சிம்மத்தை இந்த மாதிரி காலகட்டத்தில். இது நெகட்டிவா சொல்ல, உண்மை ரியாலிட்டி. சிம்மம் புரிஞ்சுக்கணும். எப்ப சார் வெளில வருவாங்க? அஷ்டம சனி மார்ச் 6 தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆரம்பிச்சிருக்கு. 2.5 வருஷம் அஷ்டம சனி, அதுல 1/4 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 வருஷம் அஷ்டம சனி இருக்கு. 2 வருஷமா ஐயோயோ அப்படின்னு வடிவேலு மாதிரி பிரச்சனையே இல்லை. எப்பப்ப துச்சாதனம் இருக்கானோ அங்கே கிருஷ்ணனும் இருப்பான். அதனால எப்பப்ப ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்குறாரோ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமா சிம்மத்துக்கு உச்சபட்ச ஆசிட் டெஸ்ட் அதுல தான் சிம்மம் இப்ப இருக்காங்க. அதாவது எல்லா இடத்துல இருந்தும் ஃபிங்கர்ஸ் இவங்கள தான் பாயிண்ட் ஆயிருக்கு. பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா மதிக்கிறது இல்லை, ஆஃபீஸில் கேவலமாக நடத்துகிறானுங்க, பெரிய பதவியில் இருந்தோம், வேலை போச்சு, இது பண்ணாச்சு, பணம் இல்லை, சமுதாயத்தில் மரியாதை போச்சு, நண்டு சுண்டு வாண்டெல்லாம் 2 போட்டு போகுது. சும்மா சைக்கிளில் போகிறவனு இறங்கி 2 அடி போட்டு போகிறான், யாருனே தெரியாது, அவன் எதுக்கு அடித்தாலும் தெரியாது. அப்படி தான் இருக்குது. நெகட்டிவாக பேசலை, அகெயின் ரியாலிட்டியை சொல்கிறேன். இந்த சேலஞ்ச் இப்போ இருக்காங்க இல்லையா, இதே சிம்மம் நீங்கள் 2027 அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்க, சும்மா தட்டி தூக்கிட்டு வருவாங்க. அதாவது இந்த போன வருஷம் பார்த்த சிம்மமா இது? நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி தான், நான் யானை இல்லை குதிரை,
விழுந்தா பட்டுன்னு எழுந்து வருவேன், அது மாதிரி வருவாங்க. அது சிம்மம். சிம்மம் இப்போ சவால்களில் இருக்கக்கூடிய சிம்மம் தெய்வத்தின் மீது ஆணையாக சாதனை படைக்கும். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். இப்போ சிம்மம் அண்டர் கிரவுண்டில் போயிடணும். நான் இருக்கேன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு போயிடணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். இது ஒன்று. காதல், சிம்மராசிக்கு காதல் நான் பல இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். சிம்மராசிக்கு ஏன் எல்லாரும் சிம்மராசியை லேபிள் பண்ணுறாங்கன்னா, ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையில் உள்ள போட்டுட்டு நல்லவனா இருக்கணும். நான் அவனை ராகவேந்திர சாமியா சிச்சுவேஷன்ல இவங்களே இல்லைங்க, சிம்பிள். ப்ளேம் பண்ணிடுறாங்க. நீங்க இப்ப நீங்க ஒரு ஆளை வந்து மேக்ஸிமம் கார்னர் பண்றீங்க. இப்படியே இருக்கணும், அவன் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். மனுஷன் அவன். ஏன்னா நீ சிம்மராசி அப்படின்றதுனால இல்ல, அது இல்ல. நீங்க சிம்மராசிக்கு தான் அப்படி பண்றானுங்க, ஏளனம் பண்றது. இவங்க யாருக்கெல்லாம் ரொம்ப உழைச்சாங்களோ அவங்களாம் இவங்களை ஏளனம் பண்ணுவாங்க. இவங்களோட மனசை புரிஞ்சிக்காம இவங்களை கேவலமா ட்ரீட் பண்றது, இவங்களை வந்து காயப்படுத்துறது, இல்ல விட்டுட்டு போறது, பிரேக் பண்றது, இதெல்லாம் சிம்மத்துக்கு. சிம்மராசி ஒருத்தர் மேல சிம்மராசிக்கு காதல் வராது. சிம்மராசிக்கு பல காதல் வரும். சிம்மராசி மேலே எல்லாருக்கும் காதல் வரும். இது வந்து உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா அந்த 40 காதலும் உண்மையா தான் இருக்கும். இது எப்படிங்க காதல் எல்லாமே ஆமாங்க. இப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தர் மேல ஒரு காதலிக்கிறாரு. இப்போ ஒரு பெண்ணே சிம்மராசியில் இருக்காங்க, ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அந்த அவர் வந்து சரியில்லை, அவர் விட்டுட்டு போயிடுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ, அவர் காதலை விட்டு போயிட்டாரா, ஒரே காதல் தான், இனிமேல் நான் வந்து புத்தம் சரணம் கச்சாமி நான் இருப்பேன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. இந்தியில கூட சொல்லுவாங்க, ஆகே படோ மூவ் ஆன், நீங்க பண்ணிதான் ஆகணும். ரெண்டாவது காதலும் சிம்மம். பத்தியா எத்தனை பேர் காதலிக்கிறாங்கன்னா, தப்பி தவறி சிம்மம்ல காதலிக்கிற அத்தனை பேரும் டுபாகூரா தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணு இவங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை ராங் லேபிளிங் பண்றது, இதெல்லாம் நடக்குது. அதனால இது நடந்துட்டு தான் இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த 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 மொத்த வாழ்க்கையில சிம்மத்துக்கு திருமணமும் செட் ஆகலை, காதலும் செட் ஆகலை, திருமணமும் செட் ஆகலை. நண்பர்கள்லாம் அவன் மாதிரி ஆப்படிக்கிறவன் இல்லை, அந்த மாதிரி நண்பர்களும் வந்து மாட்டிக்கிறாங்க. சிம்மம் இஸ் a tremendous trouble. 24 டிசம்பர் வரைக்கும் சிம்மம் சூப்பராக இருந்தாங்க. 25 ஜூன்லேருந்தே சிம்மத்துக்கு டைம் சரியா இல்லை. சிம்மம் வந்து ரொம்ப worst case சினாரியோட தான் இருக்காங்க. முக்கியமாக இவங்க மனதை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் இவங்களை காயப்படுத்தின அந்த ஆழமும் இதுவும் அது வந்து சிம்மத்தை வந்து துடிக்க வைக்குது. ஆனாலும் அடுத்தவங்க அதை பற்றி கண்டுக்கிற மாதிரி கூட இல்லை. ஃபைன் சார். அதுதான் பிரச்சனை. தவிர சிம்மத்துக்கு பரிகாரம் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா, முதல் பரிகாரம் தர்மம். சனி பகவான் அஷ்டம சனி தாக்குதல். இந்த தர்மம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் தர்மம் வந்து சிம்மத்துக்கு வந்து ரொம்ப அவசியம். பல நாட்கள் முன்பிறவியில் இப்பிறவியில் செய்த கர்மா, சஞ்சித கர்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து சில பேருக்கு நீங்கள் செஞ்ச பாவங்கள், சில பேருக்கு நீங்கள் பேசின சொற்கள், அது அவங்கள காயப்படுத்தின முறைகள், அதற்கான கர்மா தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பீரியட்ல அது இன்னும் இதுவா இருக்கு. அதனால இந்த தர்ம காரியங்களை செய்யணும். ஆனால் கொஞ்சம் கூட டவுட் வேண்டியதில்லை, நீங்கள் இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் 50,000 அளவுக்கு பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. ஆனால் அதுக்கு நிதானம் தானத்தில் சிறந்தது.